ஓகே, வாட்ச் 5 லைட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா? அப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓகே, இந்த பாக்ஸை தூக்கி ஓரமாக வச்சுருவோம். அடுத்ததான் வாட்ச். சரி, பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்குது. இந்த வாட்ச் வெளியே எடுப்போமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வெளியே வந்துடுச்சு. ஓகே, வாட்சை ஓரமாச்சிட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்ன இருக்குது, இந்த பக்கம் ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, கேபிள் இருக்குது போல், மேக்னெட்டிக் கேபிள் தான் இது. ஸோ நம்மளுக்கு வந்து இது சார்ஜஸும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும், நம்ம எதுவும் ப்ளக்இன் பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லை, மேக்னெட்டிக்காக தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு புக்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஸோ அடுத்ததாக வாட்சை பற்றி பார்ப்போமா? வாட்சை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, வாட்ச் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்சோட ஸ்க்ரீன் ரொம்பவே நல்லா பெருசாக இருக்குது, ரொம்ப நைஸாக. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஸ்ட்ராப் வந்து முக்கியமாக நம்ம சொல்லவே வேணும். அது என்ன அப்படின்னா நம்ம வாட்ச் 5 ஆக்டிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த பின் இருக்காது, நார்மல் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த வாட்ச் 5 லைட்டில் இந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ஈஸியாக வந்து வெளியே கழலாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அதே வாட்ச் லைட் ஆக்டிவில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கழட்ட முடியாது. நார்மல் இந்த மாதிரி பின் இருக்காது, நார்மலாக நீங்கள் விழுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இது வந்து ஒரு பெனிஃபிட் தான். ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோமா? ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரிப் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஓகே, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்மின்ற லோகோ கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு ஸ்பீக்கர் இங்கே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்பீக்கர் இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மைக் எங்கே இருக்குது, இங்கே மைக் இருக்குது. ஸோ இதெல்லாம் சென்சார்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லா வாட்சஸ்லையும் இருக்கிறது தான் இது. ஸோ நம்ம இதை பூட் பண்ணிடலாமா? இதுதான் பவர் பட்டனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அழுத்தி பிடிச்சி பார்ப்போம். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. ஓகே, ரெட்மி பவர்டு பை Xiaomi HyperOS. சூப்பர், நல்லா வந்திருக்கு இல்லை? ஸோ ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. நம்ம இதில் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா QR கோட், நம்ம மொபைலும் இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற QR கோடு இது. ஸோ இப்போ எனக்கு வந்து சார்ஜரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 77% இருக்குது. ஸோ நான் இதை அப்படியே யூஸ் பண்ணி பார்க்குறேன் எத்தனை நாள் இது சார்ஜ் நிற்குது அப்படின்றத. சரி, ஓகே, இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இது வந்து ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.